ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் இல்லையா? ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து மானிட்டரி கன்சிடரேஷன். குட்ஸ் சோல்ட் இஸ் கால்டு ப்ரைஸ். அதாவது எந்த ஒரு இது இல்லாமல் சும்மா வச்சுக்க கொடுக்கறதுக்கு பேர் வந்து சேல் கிடையாது. ஏதாவது ஒரு ப்ரைஸுக்காக, ஏதாவது ஒரு மானிட்டரினாலும் என்ன மணி இல்லையா? மணி கன்சிடரேஷன் மறுபயனுக்காக வந்து நம்ம இந்த கூட்ஸை வந்து நம்ம சோல்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் 11th வந்து நம்ம கான்ட்ராக்டில் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கலாம். இஃப் கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸ் இட் இஸ் ஒன்லி பார்ட்டர் அண்ட் நாட் அ சேல். ஒரு கூட்ஸை வந்து இன்னொரு கூட்டுக்காக வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு பார்ட்டர் சிஸ்டமாக தான் இருக்கும், அது சேலாக இருக்காதுங்கிறாங்க. பட் இஃப் கூட்ஸ் ஆர் சோல்டு பார்ட்லி ஃபார் கூட்ஸ் அண்ட் பார்ட்லி ஃபார் மணி த கான்ட்ராக்ட் இஸ் ஒன் ஆஃப் சேல். ஓகே, இது கூட்ஸ் வந்து சேல் பண்ணுறது பாதி வந்து கூட்ஸுக்கு பாதி வந்து மணிக்கு அப்படின்னா அது வந்து ஒன் ஆஃப் த கான்ட்ராக்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் போத் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல். கான்ட்ராக்ட்டுங்கிறது வந்து சேலாவாக இருக்கலாம், இல்லை அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னு அர்த்தம். கான்ட்ராக்டில் வந்து இந்த டேர்ம் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் வந்து சேலும் இருக்கும், அக்ரிமெண்ட் டு சேலும் இருக்கும் இல்லையா? கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இம்மிடியட்டாக பையருக்கு அதோட ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தா அதுக்கு பேர் சேல். ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டேக் பிளேஸ் அட் அ ஃபியூச்சர் டேட் ஆர் ஆன் அ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன் இட் இஸ் கால்ட் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் டு சேல் அப்படிங்கிறது வந்து என்ன? ஃப்யூச்சர் டேட்டில் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம். இல்லை சில கண்டிஷன் பேரில் வந்து கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாதான் அதை வந்து அந்த ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறதுக்கு பேர் அக்ரிமெண்ட் டு சேல்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காசு கொடுத்து உடனே ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டேன், ஒரு ஒரு ஹவுஸை வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் சேல். இதே வந்து நான் வாங்கிக்கிறேன், ஆனால் வந்து இன்னொரு 6 மாதம் கழித்து வாங்கிக்கிறேன், இப்போதைக்கு அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் அக்ரிமெண்ட் டு சேல். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். அது சேலுக்கும் அக்ரிமெண்ட் டு செல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் வந்து இஸ் பாசஸ் ஃப்ரம் த செல்லர் டு த பையர் இம்மீடியட்லி ஸோ தட் த செல்லர் இஸ் நோ மோர் ஓனர். பையருக்கு வந்து இமிடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், செல்லர் வந்து ஓனராக இருக்க முடியாது. பட் இந்த கேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் டு செல் இதில் வந்து ஹேஸ் டு பாஸ் அட் அ ஃபியூச்சர் டைம். இது வந்து என்ன ஆகுது? ஓனர்ஷிப் வந்து ஃபியூச்சர் டைமில் பாஸ் ஆகுது, இல்லை ஆஃப்டர் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் த கான்ட்ராக்டில் சில கண்டிஷன்ஸில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஓனர்ஷிப் வந்து பாஸ் ஆகுது. அப்போ வந்து ஓனர்ஷிப் வந்து எப்போ ஸ்டில் வித் த ஓனர்ஸ் இல்லையா? அடுத்தது இதோட ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போது வேர் த கூட்ஸ் சோல்ட் அண்டர் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆர் டெஸ்ட்ராய்ட். ஓகே, ஒரு கூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணது வந்து ஏதாவது ஒன்று ஒரு இன்சிடென்ட்னால டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு அப்படின்னா லாஸ் ஃபால் ஸ்கொயர்லி ஆன் த பையர். ஸ்கொயர்லினா ஸ்ட்ரெயிட்டாக, சரியா? டேரெக்டாக யார் மேலே விழுகுது? பையர் தான் அது வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஏதாவது கூட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பையர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது? இந்த சேலோட ரிஸ்க் ஆஃப் லாஸ் வந்து மீனிங். ஆனால் இதில் அப்படி கிடையாது. வேர் த கூட்ஸ் அண்டர் த அக்ரிமெண்ட் டு சேல் ஆர் டெஸ்ட்ராய் த லாஸ் ஃபால் ஸ்கொயர்லி ஆன் த செல்லர் ஆஸ் த ஓனர்ஷிப் இஸ் ஸ்டில் வெஸ்டட் வித் த செல்லர். ஏன் அப்படின்னா இதில் வந்து லாஸ் ஆனது வந்து யார் ஏற்றுக்கணும்? செல்லரே தான் ஏற்றுக்கணும். ஏன்னா ஓனர்ஷிப் வந்து ஃபுல்லாக யார்கிட்ட இருக்குது? இப்போ வரைக்கும் செல்லர்கிட்ட தான் இருக்குது. ஓனர்ஷிப் வந்து டிட் நாட் பாஸ் டு த பையர். அதனால் அடுத்தது கான்சிக்வன்ஸ் ஆஃப் வயலேட்டிங் த கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்டை வந்து வயலேட் பண்ணும்போது என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா வேர் த பையர் ஃபெயில் டு பே த ப்ரைஸ் செல்லர் cannot seize the goods. The seller can only file a case against the buyer for violating the contract. ஒரு பையர் வந்து வாங்கினதுக்கான ப்ரைஸை கொடுக்கல அப்படின்னா செல்லர் வந்து அந்த குட்ஸை வந்து அவன் அதாவது சீஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? திரும்ப அவன் வந்து போய் எடுத்துக்க முடியாது. அவன் ஜஸ்ட் என்ன பண்ண முடியும்? கேஸ் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும், சரியா? கான்ட்ராக்டை மீறதுக்காக. ஆனால் இங்கே அக்ரிமெண்ட் டு செல்ல வந்து ஒரு பையர் வந்து வயலேட் பண்ணும்போது செல்லர் வந்து என்ன பண்ண முடியும்? அந்த கூட்ஸை வந்து ரீப்ரொசஸ் பண்ணிக்க முடியும். அக்ரிமெண்ட் வந்து சொல்லிட்டான், அந்த டேட்டில் வந்து அவன் வந்து அதுக்கான பணத்தை நான் வந்து பே பண்ணல, அப்போ என்ன பண்ணிக்குவான்? அதுக்கான அக்ரிமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நான் கொடுத்த அமௌண்ட்டை அப்படியே அவன் என்ன பண்ணிடுவான்? அவன் வச்சுட்டு வாயில் போட்டு போயிடுவான், அவ்வளோதான். ஹி கேன் sue ஃபார் டேமேஜஸ் ஃபார் த வயலேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட். ஏதாவது டேமேஜஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கேஸ் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தோம்னா சேலுங்கிறது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், ஆல்ரெடி நடந்தது, கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட். ஆனால் இது அப்படி கிடையாது, எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் வந்து இனிமேல் தான் பர்ஃபார்ம் பண்ணணும், சரியா? அடுத்தது இன்சால்வன்சி ஆஃப் த பையர்.
வாங்குறவன் வந்து திவால் ஆகிட்டான், அவங்ககிட்ட கையில் காசே இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இன் அ சேல் இஃப் அ பையர் பிகம்ஸ் இன்சால்வெண்ட் பிஃபோர் ஹி பேஸ் ஃபார் த குட்ஸ் ஈவன் தோ த குட்ஸ் சோல்டு ஆர் அண்டர் த பொசிஷன் ஆஃப் த செல்லர். த லாட்டர் அப்படிங்கிறவர் அந்த குறிப்பிடப்பட்டவர், அது செல்லராக இருக்கலாம் பையராக இருக்கலாம். லாட்டர் அப்படிங்கிறவங்க அவங்க தான். ஹேஸ் டு ரிட்டர்ன் தம் டு த அஃபிஷியல் ரிசீவர் ஆர் அசைனி ஆஸ் த ஓனர்ஷிப் ஹேஸ் ஆல்ரெடி பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு த பையர். ஒரு பையர் அதாவது வாங்குறவர் வந்து என்ன ஆகிட்டாரு, இன்சால்வெண்ட் ஆகிட்டார், காசே பே பண்ண ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கும் போது, அதாவது அந்த கூட்ஸுக்கான பணத்தை வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குது, செல்லர்கிட்ட இருக்குது இல்லையா. அப்போது லேட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். யார்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும், அஃபிஷியல் ரிசீவராக அசைனி, அந்த ஓனர்ஷிப் ஆஃப் த கூட்ஸுக்கு, அந்த கூட்ஸோட ஓனர்ஷிப் இருக்கிற அஃபிஷியல் ரிசீவரோ இல்லை அசைனிக்கிட்டேயோ அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். சரியா. த செல்லர் கேன் கிளைம் ஒன்லி ரீட்டபிள் டிவிடெண்ட். அதாவது ரீட்டபிள் டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து அதாவது டாக்ஸபிள் அப்படின்னு அர்த்தம், வரி வந்து கட்ட வேண்டிய அப்படின்னு அர்த்தம். அப்போ செல்லர் வந்து அந்த வரி வந்து டாக்ஸபிள் டிவிடெண்ட் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். த செல்லர் ஹேஸ் டு இன்னெவிட்டபிள் பார்ட் வித் த பொசிஷன் ஆஃப் த கூட்ஸ் அண்டர் ஹிஸ் கஸ்டடி. இன்னெவிட்டபிள்னா தவிர்க்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ செல்லர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கூட்ஸ் வந்து ஓனர்ஷிப் அவரோட கஸ்டடியில் இருக்கிறதுனால இது வந்து அவருக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுது. சரியா. ரிட்டர்ன் பண்ணிடணும், அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா. இதில் அப்படி இல்லை. இந்த இதில் அக்ரிமெண்ட் டு செல்லில் வந்து பையர் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டார் அப்படின்னா செல்லர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட்ஸை வந்து ரீட்டைன் பண்ண முடியும். ஆனால் அதில் வந்து ரீட்டைன் பண்ண முடியாது. யாராவது ஒரு அஃபிஷியல் அசைனிங்கிட்டேயோ இல்லை ரிசீவர்கிட்டையோ அவர் வந்து அதை வந்து என்ன பண்ணிடணும், அவரோட கஸ்டடி கீழே கொடுத்துடணும். ஓகே. அப்போது ஈவன் ஹி கேன் ரீபோசஸ் த குட்ஸ் ஈவன் இஃப் த பொசிஷன் ஆஃப் த குட்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த பையர். பையருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ணியிருந்தாலும் அக்ரிமெண்ட்டில் அவர் சைனே பண்ணியிருந்தாலும் அவர் வந்து அதை ரீபோசஸ் பண்ணிக்க முடியும். இன் அதர் வேர்ட்ஸ் த செல்லர் இஸ் நாட் பவுண்ட் டு லூஸ் பொசிஷன் ஆஃப் த குட்ஸ். இதில் வந்து அக்ரிமெண்ட் டு செல்லர் வந்து அதுக்கான பொசிஷன் வந்து அவர் லூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது இன்சால்வன்சி ஆஃப் த செல்லர் இன்சால்வன்சி ஆகிட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செல்லர் பிகம் இன்சால்வெண்ட் பிஃபோர் டெலிவரிங் த கூட்ஸ் டு த பையர். கூட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியே செல்லர் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டாருன்னா பையர் என்ன செய்யலாம், கேன் கிளைம் த டெலிவரி ஆஃப் த கூட்ஸ் ஃப்ரம் த அஃபிஷியல் ரிசீவர் ஆர் அசைனி ஆஸ் த ஓனர்ஷிப் இஸ் ஆல்ரெடி பாஸ்ட் ஆன் டு த பையர். இது வந்து எப்படி பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இந்த பையர் வந்து என்ன பண்ணிடுவார், முதலே காசு கொடுத்துட்டு போயிருப்பார் இல்லையா, நான் வாங்கிக்கினேன் கூட்ஸ் வந்து நான் 2 நாள் கழிச்சு வந்து டெலிவரி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. 2 நாள் வந்து இவர் அதை நம்பி இந்த செல்லர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட அவர் ஆர்டர் போட்டிருப்பார். இப்போ இவர் வாங்கி அவர்கிட்ட கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், அதுக்கான ஓனர்ஷிப்பை வந்து பையர் வந்து ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப்பை வாங்கிட்டு அதுக்கப்புறம் செல்லருக்கு வந்து செல்லர் வந்து ஓனர்ஷிப்பை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பையருக்கு வந்து ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா 2 கை மாறி வருது. இப்போ வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மீடியேட்டர் இருக்கிறாங்கன்னா 2 மீடியேட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த டேட்டில் வந்து வாங்குறேன், நான் தான் வந்து வாங்க போகிறேன், ஒரு 2 புரோக்கர்கிட்ட வந்து ஒரு வீடு வாங்க போகிறேன். ஓகே. அப்போ அந்த 2 வீடு வாங்க போகிற இடத்துல நான் அப்ரோச் பண்ண புரோக்கர் வந்து இன்னொரு புரோக்கர்கிட்ட வாங்கி தான் எனக்கு வீடு தரணும். சரியா. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் போய் வீடு வாங்குகிற சமயத்தில் இவர் என்ன பண்ணுவார், நான் வாங்குகிற புரோக்கர் வந்து அவர் வாங்குகிற ஒரு புரோக்கர்கிட்ட அவர் என்ன பண்ணிடுவார், பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து எனக்கு அதிக விலைக்கு விற்கணும். நான் ஒரு 25 lakhsக்கு வீடு வாங்குறேன் அப்படின்னா இவர் போய் அதை 23 lakhsக்கு வாங்கிட்டு வந்து எனக்கு 25 lakhsக்கு விற்கிறது தான் அதோட கான்ட்ராக்ட்னு வை. த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போது அந்த 23 lakhsக்கு வாங்குறதுக்கு என்னோட புரோக்கர்கிட்ட காசு இல்லை, இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக அதுக்கான அமௌண்ட்டை வந்து ஒரு 20 lakhs பக்கம் நான் கொடுத்துருக்குறேன், இது வாங்கிக்கிறேன், மிச்சத்தை நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஓனர்ஷிப் வந்து எனக்கு பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் யார் இன்சால்வன்ஸ் ஆகிட்டா, எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த புரோக்கர் வந்து என்ன ஆகிட்டா, இன்சால்வன்ஸ் ஆகிட்டா. அப்போ வந்து கூட்ஸை வந்து நான் யார்கிட்ட போய் நான் எடுத்துக்க முடியும், அஃபிஷியல் ரிசீவர் ஆர் அசைனிகிட்ட போய் அந்த கூட்ஸை வந்து நான் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால் ஓனர்ஷிப் வந்து ஆல்ரெடி பையருக்கு பாஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பையர் வந்து இதை கெனாட் டூ ஸோ, இதை வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா further the buyer has already paid the price of the goods or made any advance, he can claim only readable dividend. இங்கே வந்து பையர் எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் ரீட்டபிள் டிவிடெண்ட் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நாட் த குட்ஸ்.
டிவிடெண்ட் மட்டும் வாங்கிக்கலாம், கூட்ஸை திரும்ப வாங்க முடியாது. பிகாஸ் ஓனர்ஷிப் இன் த கூட்ஸ் இஸ் நாட் எட் பாஸ் ட்ரிக்கிங். இப்போ வரைக்கும் அவருக்கு ஓனர்ஷிப் வந்து பாஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் மேஜர் டிஃப்ரென்ஸ். இதில் ஏதாவது 5 உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது நீங்கள் படித்தா போதும். ஓகே, மெயினான கீ டேர்ம்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும்.